பிடிக்கும் அப்படின்னு சொல்லிதான் மதுரையில இன்னைக்கும் அந்த திருவிழா, அவங்க மீனாட்சி கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட மாமியார் சொல்வான். மாமியார் சொல்றல, வீடாஸ்ல பேருக்கு துணி தவ, அதை பண்ணு இதை பண்ணு. அவ என்ன திரும்ப பண்ணுவான்? நான் உங்க வீட்டு வேலைக்காரியா? நான் 100 பவுன் நகை கொண்டு வந்திருக்கேன், உங்க பையனுக்கு கார் கொண்டு வந்திருக்கேன், நான் மட்டும் எதுக்கு வேலை செய்யணும்? கேட்பாளா கேட்க மாட்டாளா? அடுத்தது சச்சின் டெண்டுல்கர் மாதிரி செஞ்சுரி அடிச்சாரா. அந்த சச்சின் டெண்டுல்கர், கங்குலி, டோனி எல்லாரும் லவ் மேரேஜ் தானே பண்ணாங்க. அடுத்தது நாய் காதலாம் பேய் காதலாம். காதலை எப்படி எல்லாம் கொச்சப்படுத்துனீங்க? உங்களுக்கு மான் காதல் தெரியுமா? சங்க இலக்கியத்துல மான பத்தி அழகா ஒரு காதல் இருக்கு, காதல் கதை இருக்கு. அதாவது ஒரு ஆண்மான் ஒரு பெண்மான். அது நம்ம காதலில் விழுந்தன் படத்துல கூட அந்த பாட்டு வந்திருக்குங்க. அந்த ஆண்மானும் பெண்மானும் காட்டுல தேடி திரிஞ்சு அலைஞ்சி கொண்டிருக்கு. அப்ப வந்து 2 பேருக்கும் ரொம்ப தண்ணி தான் கிடைக்குது. தூரமா ஒரு குட்டைய பாக்குது, ஆனா அந்த குட்டையில கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கு. அப்ப வந்து ஆண்மான் குடிக்கட்டும் பெண்மானும், பெண்மான் குடிக்கட்டும் ஆண்மானும் விட்டு கொடுத்து இருக்காங்க. அது எதனால? அவங்க 2 பேருக்குள்ள இருக்க காதல்னால தாங்க. இத வந்து சங்க இலக்கியமே எவ்வளவு அழகாக சொல்லுது தெரியுமா? அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, மாமா, மச்சான், மாமி, அத்தை, மாமா, மச்சினன், கொழுந்த, எத்தனை பேர் இருந்து எல்லாரும் கல்யாணத்துக்கு பெரிய படையோட வருவாங்களாம். எல்லாம் சொல்லுவாங்க, என் பொண்ணு நான் பெரிய குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கல்யாணத்துல டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி, எங்களை மாதிரி ஒத்துமையான குடும்பம் எதுவுமே இல்ல, எல்லாரும் போட்டோக்கு போஸ் கொடுப்பாங்க. அடுத்த நாள் அந்த வீட்டுல போய் வாழ போறால பொண்ணு. அப்பதான் தெரியும், அந்த ஓரகத்தி இருக்கால அவகிட்ட பேசாத, நாத்தனார் இருக்கால அவ ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு நினைக்க,